முருகன் துணை. நமக்கு லைஃப்பில் எப்போவுமே கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம கடவுள் முன்னாடி ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு, நம்ம கடவுள்கிட்ட இந்த பிரச்சனையை தீர்த்து வை கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுகிட்டே தான் இருப்போம். ஸோ பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம் அப்படின்றது அபிஜித் நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. அது நாளைக்கு சாயந்தரம் 6:18லேருந்து 6:42 வரைக்கும் இருக்குது. 24 மினிட்ஸ். அந்த 24 மினிட்ஸில் உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளுக்கு முன்னாடி 2 விளக்கேற்றி வச்சுட்டு உங்களோட பிரச்சனைகளை சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ நமக்கு கடன் பிரச்சனை இருந்தால் மகாலட்சுமி மந்திரம் சொல்லலாம். நல்ல வேலை கிடைக்கணும்னா ஹனுமனோட மந்திரம் சொல்லலாம். பண வரவு வேணும் அப்படின்னா குபேர மந்திரம் சொல்லலாம். ஸோ நாளைக்கு டியூஸ்டேன்றதுனால நிறைய பேர் முருகர் வழிபாடு பண்ணுவாங்க. ஸோ நம்ம முருகர் முன்னாடியும் அந்த 2 விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் சரவண பவான்ற மந்திரத்தை சொல்லி நம்மளோட பிரச்சனைகளை சொன்னோம்னா கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் பிரார்த்தனையாக இருந்தாலும் நம்பிக்கையோடு நம்ம சொன்னோம்னா நிச்சயமாக நடக்கும். அந்த 24 மினிட்ஸும் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் தீர்ந்துடும். எல்லாமே நம்ம நம்பிக்கையோடு செய்கிற ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதாகவே நடக்கும். செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருகனுக்கு உகந்த நாள். அவர் மந்திரம் சொல்லி நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனைகளை செய்யுங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதாகவே இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க.